ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை பாதிக்காது. நீ ஆறுகளை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்மேல் புரண்டு வராது. நீ அக்கினிக்குள்ளே நடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. இருளான நாட்கள் வந்தாலும், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கடைசி கால ஆபத்துகள் சூழ்ந்து வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை அழிவுக்குள்ளே கொண்டு போய்விடாது. அதற்கு நடுவாக நீங்கள் கடந்து போவீர்கள், அதை தாண்டி போவீர்கள். அது ஒன்றும் உங்களை முடைக்க விடாது, சேதப்படுத்தி விடாது. நான் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இனி வருகிற காலம் இருளான காலமாகத்தான் இருக்கும். என்றால் சாத்தானுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த காலம் இவ்வளவு கொடிதாயிருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட கொடிதான நாட்களை பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். அங்கே வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரிந்து விட்டது இது கடைசி காலம். சாத்தான் அறிந்து வைத்திருக்கிறான், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்னால மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. அதனால சாத்தானுக்கு நன்றாக தெரியும் இது இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவனை கட்டி ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து வைக்க போகிறார் என்பது சாத்தானுக்கு தெரியும். ஆகவே அவன் இந்த பூமியிலே மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறான், மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு இறங்கி இருக்கிறான். ஆகவே தான் தீமைகளை கட்டவிழ்த்து விடுகிறான், கொடூரமான காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறான். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட பாவங்களும் துன்மார்க்கங்களும் உலக நாடுகளுக்குள்ளே வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கண்கூடாக சென்னை பட்டணத்துக்குள்ளே, இந்தியா தேசத்துக்குள்ளே, உலக நாடுகளுக்குள்ளே இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரி தீமைகள்? ஏன் இந்த மாதிரி அழிவுகள்? ஏன் இந்த மாதிரி சபைகளுக்கு உபத்திரவங்கள்? ஏன் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு இத்தனை பாடுகள் என்று சொன்னால், சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் மிகுந்த பலமாக போராட ஆரம்பித்து விட்டான். அது கடைசி காலம் என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளம். ஆகவே தான் சாத்தான் தீவிரமாய் இந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் இந்த கடைசி கால ஆபத்துகள் இனி தீவிரமாய் நடந்து கொண்டே இருக்கும். அவன் சாத்தானை குறித்து சொல்லும் போது, அவன் இருளின் ஆதிக்கத்திலே கிரியை செய்கிறவன், அவன் இருளின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிற இருளின் தூதன் அவன்தான் இந்த இருளான நாட்களிலே பலமாய் கிரியை செய்கிறவன். அப்படியானால் இந்த காலத்திலே நாம் எப்படி மீண்டு போவது? எப்படி நாம் இந்த காலத்தை கடந்து போவது? நாம் எப்படி ஜெயம் எடுப்பது? அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் இந்த இருள் விலகுவதற்கு சில வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த இருள் விலகுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த இருள் விலக வேண்டுமானால், இந்த இருளான காலத்தில் மக்கள் இந்த பயத்திலிருந்து, இருளின் சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஒரு இருளான காலத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இருளான சூழ்நிலை தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறுவதற்கு நாம் என்ன செய்வது? இந்த இருளான சூழ்நிலை மாற்றக்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உள்ளவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம்தான். அரசியல்வாதிகளால் இந்த இருளான சூழ்நிலை மாற்ற முடியாது. ஆளுகிறவர்களால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்றிவிட முடியாது. விஞ்ஞானிகளால் இந்த இருளான காலங்களில் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்ற முடியும். இந்த இருளை ஜெயிக்க முடியும். இந்த இருளான காலங்களை மாற்றி ஒரு புதிய காரியத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன செய்வது? இருளை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவது? ஒரு இடத்துல இருள், ரூமில் இருட்டா இருக்குதுங்க. இருட்ட போ,
இருட்டை விலகி போ, இயேசுவை நாமத்தினால சொல்ற இருளை போன்னா போயிருமா? இருட்டு போகணும் என்ன பண்ணணும்? லைட் போடணும். அங்க ஒரு வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். அல்லேலூயா. வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். இருளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை வெளிச்சத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. அதனால தான் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் கவனிங்க. 2 காரியம் பாஸ்டர் கல்யாணகுமார் அவங்க வந்து திரும்ப திரும்ப சில காரியம் சொன்னாங்க. நீங்க நல்லா கவனிச்சா அவங்களுக்கு விளங்கும். ஒரு பக்கம் ஜெபம், ஜெபம் மட்டும் பண்ணினால் போதாது, இன்னொரு பக்கம் செயல்பட வேண்டும். மிஷினரிகளை அனுப்பணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், செயல்பட வேண்டும். 2ம் நடந்தால்தான் அந்த இருளின் சக்திகளை நம்ம மேற்கொள்ள முடியும். இருளின் ஆதிக்கங்களுக்கு முடிவை உண்டாக்க முடியும். இந்த 2 காரியமும் ரொம்ப அவசியம். ஜெபிக்கணும், செயல்பட வேண்டும். அப்ப இந்த இருள் விலகுவதற்கு என்ன வெளிச்சம், எதை வைத்து ஆண்டவர் இந்த இருளை ஜெயிக்கும்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? 3 வேத வசனங்களை நாம் சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சுற்றி வந்து காணப்படுகிற இந்த இருளின் கிரியையிலிருந்து இந்த இருளான சூழ்நிலை மாறி ஒரு வெளிச்சம் கொண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? சென்னை பட்டணத்தில் பலவிதமான இருள், பாவ இருள், சாப இருள், மதுபானம் என்கிற இருள், விபச்சார வேசித்தனம் என்கிற இருள், அநீதி என்கிற இருள், லஞ்சம் ஊழல் என்கிற இருள், பலவிதமான அசுத்தங்கள் என்கிற இருள் இந்த பட்டணத்தின் பல பகுதிகளை ஆட்கொண்டிருக்கிறது. இருளின் ஆதிக்கத்தை நாம் பார்க்கிறோம். இருளின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். இருளின் கிரியைகள் என்றாலே சாத்தானுடைய கிரியைகள், இருளிலிருந்து கிரியை செய்கிற பிசாசனுடைய கிரியைகள். அவனுக்கென்று ஒரு காலம் கொடுக்கப்பட்டு அவன் பலமாய் கிரியை செய்கிறான். இந்த இருளான சூழ்நிலை மாறி ஒரு வெளிச்சம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த சென்னை பட்டணத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் இந்த இருளை விரட்ட முடியும். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற உங்கள் மூலமாகத்தான் இந்த இருளை அப்புறப்படுத்த முடியும். சென்னை பட்டணத்தின் இருளை மாற்றி அதற்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வர உங்களாலே முடியும், உங்களாலே முடியும், உன்னாலே முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்க ஒளி வீச ஆரம்பிச்சிட்டா இருள் தன்னாலே விலகி போய்விடும். இருட்டால வெளிச்சத்தை ஜெயிக்கவே முடியாது, ஆனால் வெளிச்சத்தால் இருளை ஜெயிக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் வெளிச்சம். உங்க மூலமாகத்தான் இந்த இருளை விரட்ட முடியும். இந்த இருளான காலங்களை அப்புறப்படுத்தி மக்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டுமானால் என்னை அறிந்த என் பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் மூலமாகத்தான் முடியும். ஆமென். அப்ப நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக வெளிச்சமாய் மாற வேண்டும். இந்த முழிரவு ஜெபத்தினுடைய நோக்கமே என்னது? லைட் அப் சென்னை. சென்னையை வெளிச்சமாக்குங்க, அப்படிதான் போட்டிருக்கு இல்லை? இந்த விளம்பரத்தில் பாருங்க, லைட் அப் சென்னை ஆல் நைட் ப்ரேயர். இந்த சென்னை பட்டணத்தை வெளிச்சமாக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்காக நம்ம வெளிச்சமா மாறணும். ஆண்டவர் சொன்ன மாதிரி, நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம், நான் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு நம்ம அர்ப்பணித்து கொள்ளுவது. நாம் இந்த வெளிச்சம் வீசுவது முதலாவது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க அதில் இயேசுவின் வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கை பிரகாசித்தா உங்க மூலமா நீங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாம் வெளிச்சம் பரவி செல்லும். நீங்க இருக்கிற தெருவில் வெளிச்சம் பரவும், நீங்க இருக்கிற ஏரியாவில் வெளிச்சம் பரவும். அப்ப அங்க இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் தானாக அழிக்கப்பட்டு விடும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளி வீச ஆரம்பிச்சா சாத்தானுடைய இருளின் வல்லமைகள் தானாக ஓய்ந்து போகும், தானாக குறைந்து குறைந்து அழிந்து போகும். ஆகவே நாம் வெளிச்சம் வீசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆதி திருச்சபையில் விசுவாசிகளை குறித்து நம்ம வாசிக்கும் போது பாருங்க,
அவங்க ஒளி வீசக்கூடியவங்களா, வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதில் என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஒரு கூட்ட 2 கூட்ட மக்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஒன்று, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அவங்க எப்படி இருந்தாங்களாம்? அவங்க மகிழ்ச்சியோடு இருந்தாங்க, கபடமில்லாத இருதயத்தோடு இருந்தாங்க, தேவனை துதிக்கிறவளாக இருந்தாங்க. இன்னொரு கூட்ட மக்கள், இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்ட மக்கள், அவங்கள தான் ஜனங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் இவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள்லாம் இவங்களை பார்க்குறாங்க, யார் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க யாரையும் புறம் கூற மாட்டேங்கிறாங்க, அடுத்தவங்களை குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க, சண்டை போட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டே அன்பா இருக்கிறாங்க, சிரிச்ச முகமா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டே பாசத்தோட பழகிறாங்களே, யார் இவங்க? இவங்க கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுன்ற ஒருவரை இரட்சகராக சுதந்திரித்து கொண்டவங்க. அப்போ பொது ஜனங்கள், இயேசுவை அறியாத மக்கள் அவர்களை தயவு கொடுத்தாங்க. தயவு, அவங்களுக்கு இடத்துல தயவு பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்படின்னா இவங்க அவங்க மேலே மரியாதை வைத்திருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்தாங்க. சாதாரண ஜனங்கள் இவங்க மேலே விசேஷத்தை மரியாதை வைத்து உதவி செய்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு சாட்சியான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, தேவ வசனத்தை அவர்கள் பெரையா பட்டணத்தார் இப்படி இருக்கிறதா என்று தியானித்ததுனால 11ஆம் வசனம், நற்குணசாலிகளாக இருந்தார்கள், நல்ல குணம் உள்ளவங்க. அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, இவங்க நல்ல குணம் உள்ளவங்க, நல்ல சுபாவம் உள்ளவங்க, இவங்க இயேசுவை தான் ஆராதிப்பாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, இவங்களுக்குள்ள சண்டை போட மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க, இவங்க கவலையாக இருக்கிறத பார்க்கவே முடியாது, எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுடைய முகம் மலர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாட்சி, அதான் வெளிச்சம். ஒளி வீசுறதுன்னா என்ன? மெழுகுவர்த்தி கையில் வச்சுட்டு போறதா? நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தார், கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்தாங்க, 2 பிள்ளைகள், தினம் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குடும்பமாக சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க. அவங்களாம் குடும்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு இந்து சகோதரர் இருந்தார். அவர் இந்த குடும்பத்தை கவனித்து கொண்டே இருந்தார். எங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது, பிள்ளைகள் பிரச்சனை, அப்பப்போ சண்டை முறுமுறுப்பாக இருக்குது. இந்த குடும்பத்தில் என்ன சந்தோஷமாக இருக்கிறாங்களே, சர்ச்சுக்கு போகிறாங்க, வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, திங்கள் செவ்வாய் புதன் எந்த நாள் பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒரு நாளும் துக்கத்தோடு இவங்களை பார்த்ததே இல்லை. அப்படின்னு ஒரு நாள் சில மாதமாய் கவனிச்சுட்டு அந்த ஐயா கேட்டார், பக்கத்து வீடு தானே, அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் எப்படி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனைன்னு இருக்காதா? இப்போ எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ தேவை பிரச்சனை வருது, அப்பப்போ முறுமுறுப்புகள், சண்டைகள், கொஞ்சம் வாக்குவாதங்கள், பிள்ளைகள் பிரச்சனை, ஒரு நிம்மதியே இல்லாமல் தான் இருக்கிறோம். நீங்கள் எப்படி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க? நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க, மனைவி பார்த்தா சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் பார்த்தா சந்தோஷம், உங்கள் வீட்டில் எப்போவுமே சிரிப்பு சத்தம், மகிழ்ச்சியான சத்தம், பாட்டு பாடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, அது எப்படி என்பதாக கேட்டார். அப்போ சொன்ன காரணம் இயேசு. இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், என் மனைவிக்குள்ளே இயேசு இருக்கிறார், பிள்ளைகளுக்குள்ளே இயேசு இருக்கிறார், அவர் எங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறார், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்காது? அது இருக்கும், எல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு பண பிரச்சனை, சில வியாதி, அது வரும் போகும். இதெல்லாம் இருந்தாலும் அது ஒன்றை குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை. இயேசு பார்த்து கொள்ளுவார், எங்களை இயேசு எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் வைத்திருக்கிறார். அதனால் நாங்கள் கவலைப்படுறது, துக்கப்படுவது இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொன்னார்.
இவருக்கு ஒன்றுமே விளங்கலை. இப்படி ஒரு உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்தார். ஏதாவது எங்களுக்கு நடக்கணும், பார்க்கணும், எப்படி இவங்க சொல்கிற மாதிரி உண்மையான்னு நினைத்து கொண்டு இருந்த போது இந்த கிறிஸ்துவ குடும்பத்திலேருந்து அவருடைய மனைவி திடீரென்று வியாதிப்பட்டு மரிச்சிட்டாங்க. அவங்க மனைவி மரித்த உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு இப்போ என்ன ஆசை, இவர் துக்கத்தோடு பார்க்கணும். இப்போ என்ன பண்ணவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2-3 நாட்களாய் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவங்க வெளியே வரவே இல்லை. அது ஒரு துக்கம் தானே. மனைவியனுடைய மரணம், அடக்காராதனை முடிந்தது, வீட்டில் ஒரு ஆராதனை எல்லாம் வச்சுருந்தாங்க, ஸ்தோத்திர கூட்டம் முடிந்தது. அதன் பிறகு இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இந்த ஆளை பார்க்கணும், இப்போ எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். மனைவி இறந்துட்டாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவர் இப்போ துக்கப்படுவார்ல, அழுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளுக்கு வரைக்கும் அவர் வெளியே பார்க்க முடியலை. சில நாட்கள் கழித்து வெளியே வந்தார். எப்பொழுதும் போல சிரித்த முகத்தோடு பார்த்து இவரை பார்த்தோன்னே, ஸ்தோத்திரம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மலர்ந்த முகத்தோடு பேசினார். பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வேலைக்கு போனார், திரும்பி வந்தார், சந்தோஷமாக இருக்கிறாரு. இவரால் நம்பவே முடியல. இது என்னையா அப்படி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி கேட்டார். திருப்பி கூப்பிட்டு, ஐயா, எல்லாம் உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தீங்க, உங்கள் மனைவி இறந்துட்டாங்க, இப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களே, அது எப்படி நீங்கள் அழாமல் துக்கம் இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க? நான் அழுதேன். என் மனைவியை நான் ரொம்ப நேசித்தேன், என் பிள்ளைகளுக்கு அவங்க தாயாக இருந்தது, கவனிச்சது. நான் அழுதேன், 1 நாள் 2 நாள் அழுதேன். ஏன்னா எனக்கு நானும் ஒரு மனுஷன் தானே. ஆனால் ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்தினார். நான் இருக்கிறவனுக்கு உன் பிள்ளைகளை நான் பார்த்து கொள்ளுவேன், ஆசீர்வதிப்பேன், நீ கலங்காத, நீ ஆறுதல் படுத்தினால இயேசுக்குள்ளே நான் இப்போ மறுபடியும் சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா இப்போ என் மனைவி உயிரோடு இருக்கிறா, இயேசுவோடு இருக்கிறா. இயேசு திரும்ப வரும்போது என் மனைவியை கொண்டு வருவார், எனக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும். அதனால எங்களுக்கு கலக்கம் இல்லை, பயம் இல்லை, நாங்கள் அழுது கொண்டு இருப்பதில்லை. அந்த நேரம் அழுதோம், அதை கடந்து வந்துட்டோம், இனிமேல் அவ்வளவுதான், இன்னும் நாங்கள் சந்தோஷமாக தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார். இந்த ஆளுக்கு விளங்கி கொள்ளவே முடியல. இப்படி ஒரு கடவுளா, இப்படி ஒரு சந்தோஷம் கொடுக்கிற ஒரு ஆண்டவரா, எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அந்த இயேசு கொடுக்கிறார்னா அந்த கடவுளை பற்றி எனக்கு சொல்லுங்க, உங்கள் ஆண்டவரை பற்றி எனக்கு சொல்லுங்க. நானும் எத்தனையோ கடவுளை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், கும்பிட்டு பார்க்கிறேன், இப்படி இருந்தது இல்லையே அப்படின்னு அவர் கேட்டார். அதுதான் ஆதி திருச்சபையில் வசனம் தெளிவாக சொல்லுகிறாரு, அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசி கூட ஆஃபீஸில் போய் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஒரே கஷ்டம், வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை, வீட்டில் அந்த பிரச்சனை. அவன் எப்படி இயேசு உங்களை பார்க்க முடியும்? ஓ, நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இவங்க கதை. சர்ச்சை உண்டு தான், நான் கோயிலுக்கு போகிறேன், அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, அவ்வளோதான், வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்க. உங்கள் துக்க முகத்தினால நீங்கள் இயேசுவை காண்பிக்கிறதுக்கு பதிலாக அவரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்க தானே வெளிச்சமா பிரகாசிக்கணும், உங்களுடைய முகம் பிரகாசிக்கணும். இல்லை, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்களுடைய தெருவில் உங்களை பார்க்கிறவங்க மன மகிழ்ச்சியா பார்க்கணும். இல்லை, எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு கேட்கணும். இல்லை, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதை அவங்க அறிந்து கொள்ளணும். இல்லை, யோசித்து பாருங்க, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன காரியத்துக்கு முறுமுறுத்து சண்டை போட்டு ஆண்டவர்கிட்டையும் போய் நான் அழுகிறேன்னு சொல்லி நான் ஆபீஸில் போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம கஷ்டத்தையே சொல்லி 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 இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு பதிலாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் வெளிச்சம். எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அடுத்து ஒமைக்ரான், அடுத்தது இன்னொரு கொள்ளை நோய் வரும்னு சொல்றாங்க. தடுப்பூசி போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3வது பூஸ்டர் போடுன்றாங்க. இன்னும் 4 மாசம் கழிச்சு இன்னொரு ஊசியை சொல்லுவாங்க. எப்படி வாழ போகிறோம் இந்த உலகத்தில்? இனி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கொள்ளை நோயோட வாழ்ந்து பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறோம்? உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. இந்த பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் நம்மை தைரியப்படுத்துகிற, சந்தோஷமாய் வைத்திருக்கிற, பயம் இல்லாமல் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர்களுக்கு காண்பிக்கும்படி நீங்கள் ஒளி வீச வேண்டும். எங்களுக்கு பயமே இல்லைங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அவங்களும் பயப்படுறாங்க, அந்நிய பாஷை பேசுற நீங்களும் பயப்படுறீங்க. அவங்களும் ஒரே பயமா இருக்கு, மரணம் வந்துருமான்னு பயமா இருக்குன்றாங்க. நீங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்ட எங்களுக்கு மரண பயமா இருக்குன்றீங்க.
என்ன வித்தியாசம்? அன்றைக்கு ஆதித்திருச்சபை விசுவாசிகளை உலக மக்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இவங்க எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள், கபடமற்ற ஒரு இருதயத்தோடு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்ட அன்பா ஐக்கியமாய் இருக்கிறார்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள். ஒளி வீசினார்கள், வெளிச்சம் கொடுத்தார்கள். ஆகவேதான் எருசலேம் பட்டணத்திலே எழுப்புதல் வேகமாய் பரவினது, இருளின் ஆதிக்கங்கள் அழிந்தது. ஒரு சர்ச்சில் கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த பாட்டு ஆராதனைன்னு வைப்பாங்கல்ல, குடும்பம் வந்து பாட்டு பாடுவாங்க. அப்போது ஒரு வாலிப தம்பி வந்தான். அவன் சொன்னான், நானும் ஒரு பாட்டு பாடுறேனே அப்படின்னு. சரின்னு சொன்ன உடனே சர்ச்சுக்கு இப்போ தான் வந்திருக்கிறான், அவனை விட்டாங்க. அந்த வாலிபன் பாட்டு பாட முன்னால் சொன்னான், எனக்கு கிறிஸ்துவ பாட்டெலாம் ரொம்ப தெரியாது, நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், இப்போ தான் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாரு, தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுறேன், ஆனால் அதை விட முக்கியம் ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லணும், அதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். போதுகிற சரி சொல்லு தம்பின்னாங்க. அவன் சொன்னான், நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், ஒரு சினிமா நடிகரை என் தெய்வமாக கொண்டிருந்தேன், அவரை தான் தெய்வம்னு சொல்லுவேன், எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன். அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முந்தின நாள் ராத்திரியே போய் தியேட்டர் வாசலில் நின்றுருவேன், முதல் டிக்கெட் எடுக்கணும், முதல் ஷோ பார்க்கணும்னு சொல்லி அவ்வளவு அந்த நடிகர் மேலே கிரேசியாக இருந்து அவரை தான் கடவுள்னு நான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் வேலை தேடி நான் வந்தேன் சென்னைக்கு. என் நண்பரோடு நான் தங்கியிருந்தேன், கூட படித்த ஒரு நண்பரோட, காலேஜில் ஒன்றா படித்தோம், அவரோட கூட நான் தங்கி இருந்தேன். அவர் நல்ல கிறிஸ்தவர். நான் அவருடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டே இருந்தேன். அவர் காலையில் எழும்பி பைபிள் வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார், ரொம்ப அன்பாக இருப்பார், எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகுவார், என்கிட்ட அன்பாக இருந்தார். நான் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை நம்பாதவன்னு அவருக்கு தெரியும். ஒரு நாள் கூட என்னை பார்த்து நீ இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளணும், மதம் மாறணும் அப்படிலாம் பேசினதே கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டே இருந்தேன். இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா? எனக்கு ஒரு கேள்வி. ஒரு வாலிபன் இந்த காலத்தில் இப்படி ஒரு வாலிபன் இப்படி வாழ முடியுமா? இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுகிறாரு. நான் சம்பந்தமில்லாத ஆள், குடும்பத்தான் கிடையாது, என்ன அன்பை கவனித்து கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்த போது இவர் வணங்குகிற அந்த இயேசு உண்மையான கடவுளாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன். யாரும் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லலை, அவரும் இயேசுவை பற்றி எனக்கு சொல்லவில்லை. என் நண்பருடைய வாழ்க்கை என்னை பாதித்தது. அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்த போது எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. இவரே இப்படி இருந்தா இவர் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று என் நண்பரிடத்தில் கேட்டேன். அப்பொழுது அவர் எனக்கு புதிய ஏற்பாட்டை கொடுத்து வாசிக்க சொல்லி இந்த இயேசுவை பற்றி நான் அறிந்து கொண்டு இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பதாய் சபையில சாட்சி சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பற்றி யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? நீங்க வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, நீங்க குடியிருக்கிற இடத்துல யாராவது உங்களை பற்றி அப்படி சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்களா? நான் அப்படி வாழுகிறேனா? நாம் அப்படி வாழுகிறோமா? என் வாழ்க்கை இன்னொருவரோடு பேசுகிறதா? நீங்கள் தான் வெளிச்சம், நீங்க ஒளி வீச வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை ஒளி வீச வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை சாட்சியாக வாழும்படி வெளிச்சம் வீச 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 எல்லா இருளின் ஆதிக்கங்களும் ஒளிந்து போகும். இருளை ஜெயிப்பதற்கு வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை வெளிச்சமாய் மாறும் பொழுது இருளின் ஆதிக்கங்கள் தானாய் முடக்கப்பட்டு விடும். இந்த பிசாசின் கிரியைகள் முடக்கப்பட்டு விடும். கொள்ள நோய், பூமி எதிர்ச்சி, எத்தனை உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இருளாக எழும்பி வந்தாலும் கிறிஸ்தவர்கள் எழும்பி ஒளி வீசும் போது அந்த இருளின் கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு விடும். அதுதான் ஒரே வழி. நாம் வெளிச்சம் வீசணும். ஆண்டவரே, நான் ஒளியா இருக்கணும். அதற்கு நம்முடைய ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இப்போ மோசே தேவ சமூகத்தில் போய் மலையில் காத்திருக்கும் போது அவருடைய முகம் பிரகாசிக்கிறாரு.
வெளிச்சம், அவருடைய முகத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க. அவருக்கு தெரியல அவருடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சம். அவர் மலையிலிருந்து இறங்கி வந்த போது அவரை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசிக்கிறாரு. அதனால முக்காடு போட்டுக்கொள்ளுங்க, அவருடைய முகத்தைங்களால் நேரில் பார்க்க முடியல, அந்த அளவிற்கு ஒரு வெளிச்சம். காரணம் என்ன? ஆண்டவருடைய முகத்தை பார்த்து பார்த்து தேவனோடு தன்னித்திருந்து பேசி 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 அவருடைய வெளிச்சம் மோசைக்குள்ளே வந்து விட்டது. நீங்க எவ்வளவு நேரம் தனியா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அந்த நீதியின் சூரியனாகிய இயேசுடைய முகத்தை பார்த்து பார்த்து ஜெபித்து ஜெபித்து துதித்து துதித்து காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். உங்களுடைய முகத்தில் அது தெரியும். அதுல கவலை இருக்காது, பயம் இருக்காது, கோபம் எரிச்சல் இருக்காது, சாந்தம் இருக்கும், அமைதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய முகத்துல தான் அது தெரியும். எல்லா பாம்பர் கோபமா எரிச்சலா சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாமே எதுல தான் வெளிப்படும்? இது வெளிப்படக்கூடாம இருக்கதான் முகமூடிய போட்டு விட்டாங்க. இப்போ அவங்க சிரிக்கிறாங்களா கோபப்படுறாங்களா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இல்லை, நீ யோசித்து பாருங்களேன். ஒருத்த பார்த்து நீங்க சிரிச்சா கூட அவங்க சிரிக்கிறாங்களா நம்மளை கோபத்தோட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா முகமூடி போட்டாச்சு. சீக்கிரமா அந்த முகமூடிய கலட்டணும்னு தான் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உலகம் முழுதும் சொல்லணும், இனி மாஸ்க போட தேவையில்லைன்னு அறிவிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வெளிச்சம் வீசுறதே முகம்தான். நம்முடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷம், முகத்தில் இருக்கிற அமைதி, முகத்தில் இருக்கிற சாந்தம், நம்முடைய புன்முறுவல், அது மூலமாக தான் இயேசுவின் அன்பை கொண்டு போகிறோம். அந்த வெளிச்சம் தான் மக்களுக்கு கொண்டு போகணும். அதை மறைப்பதற்கு பிசாசு முகமூடிய போட்டு விட்டான். எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே உலகமே அறிவிக்கணும், சீக்கிரத்தில் மாஸ்க் வேண்டான்னு அறிவிக்கணும்னு ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் போட்டு விட்டாங்க. அந்த சின்ன பிள்ளை சிரிக்குதா அழுகுதா தெரிய மாட்டேங்குது. ஜெபிக்க வருது, அந்த பிள்ளையை பார்த்தா சின்ன பிள்ளைகள் பாருங்க அது கூட போட்டுக்கிட்டு நிற்குது. அது சிரிக்குதா கோபமா பார்க்குதா தெரிய மாட்டேங்குது. இந்த முகம்தான் பிரகாசிக்கணும். அல்லேலூயா. அப்ப நீ எந்த அளவு தேவனோடு தனித்திருக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். தெரிஞ்ச காரியம் தான், வசனெல்லாம் நான் சொல்லலை, நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசு மலையில போனார். தன்னுடைய 3 சீஷரை அழைத்து கொண்டு, மறுரூபாய் மலை அப்படின்னு சொல்லுவோம். இயேசு ஜெபம் பண்ணின போது முதலாவது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தாரு. முதலாவது ஜெபம் பண்ணினால் உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். லூக்கா 9:19 29 வாசிக்கிறோம். இயேசு ஜெபம் பண்ணின போது முதலாவதுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அதன் பிறகு அவருடைய வஸ்திரம் வெளிச்சமாய் அது பிரகாசித்தது. அவருடைய முகம், அவருடைய வஸ்திரம். முதல்ல நீங்க ஜெபிக்க 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 அந்த ஒளி உங்களுடைய முகத்துல தெரியும். இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கை, வஸ்திரம் என்பது உங்களுடைய முழு சரீரம், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்க வசிக்கிற கிராமத்துல உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். ஓ, இவங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, அடுத்த ஆளை பற்றி பேசவே மாட்டாங்க, அனாவசியமா பேச மாட்டாங்க, அவங்க பேசினாலே இனிமையா இருக்கும், அவங்க பேசினாலே பக்தி விருத்தி உண்டாகும், அவங்க பேசினாலே நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ ஆரம்பித்து விட்டால் இருளின் ஆதிக்கங்கள் ஒளிந்து போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீங்க தான் வெளிச்சம், நீங்க தான் பிரகாசிக்கணும். நீங்க எழும்பி பிரகாசிக்க தான் இந்த இருளை நீங்கள் ஜெயிக்க முடியும். இருள் அழிக்கப்பட்டு போகும். அப்ப அதற்கு நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே என் வாழ்க்கை பிரகாசிக்கணும், என்னுடைய முகம் பிரகாசிக்கணும், அதற்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இறங்கணும். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணும்போது குடும்ப ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக பாட்டு பாடி ஜெபிங்கன்னு சொல்கிறோம். ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கிறது? உங்கள் வீட்டில் நீங்கள் 4 பேரோ, கணவன் மனைவி 2 பிள்ளைகள் உட்கார்ந்து 2 பாட்டு பாடி கைத்தட்டி பாடி துதிக்கும் போது துதிகளின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவர் ஒளியாயிருக்கிற தேவன், வெளிச்சமாயிருக்கிற தேவன். இயேசுவை தரிசிக்கும் போதெல்லாம் ஜனங்க சொல்றது, வெளிச்சத்தை நான் பார்த்தேன், அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு வந்து நின்றதை பார்த்தேன். அவரை தரிசித்த அது மாதிரி சாது சுந்தர் சிங் முதற்கொண்டு நிறைய பேர் சொன்ன அனுபவங்கள். நாமே கூட ஜெபிக்கும் போது அப்படியே ஒரு வெளிச்சம் இறங்கி வந்தது. அப்படி சொல்றோமா இல்லையா?
அப்போ அவங்க வீட்டில் கூடி நீங்கள் எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இறங்கி வருகிறது? கர்த்தருடைய வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய வெளிச்சம் இறங்கி வரும்போது, அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது தேவனுடைய வெளிச்சம். அந்த வெளிச்சம் இறங்கும் போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருளின் வல்லமைகள் எல்லாம் ஒளிந்து போகும். நீங்க தினம் ஜெபிக்க 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 உங்களுடைய வீடு ஒரு ஜெப வீடாக துதி வீடாய் மாறும்போது இருளின் ஆதிக்கங்கள் உங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. அல்லேலூயா. அப்ப இருள் விலக வேண்டுமானால் வெளிச்சம் வர வேண்டும். வெளிச்சம் வர வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் கூடி ஆராதித்து துதித்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகும். இதே காரியம் தான் சபை. ஒரு கிராமத்தில் ஒரு சபை இருக்குன்னு வைங்க, ஒரு 50 பேர் கூடுறாங்க, 100 பேர் கூடுறாங்க. தனியா ஜெபிக்கும் போது உள்ளதுக்கும் 100 பேர் கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறாரு. அதான் சபை கூடி வருதல். நல்ல கவனிங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்ல காரணம் என்ன? தனியா ஒருவர் ஜெபிக்கிறதற்கும் 100 பேர் சேர்ந்து ஜெபிப்பதற்குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப இவ்வளவு பெரிய இடம், எல்லா லைட்டையும் ஆஃப் ஆக்கிட்டா இருட்டா இருக்கும். ஒரு மெழுகுவத்தியை கொண்டு வாங்க, அது வெளிச்சம் தானே. அது எந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கும்? இந்த முழு ரூமுக்கு வெளிச்சம் தர முடியுமா? முடியாது. ஒரு சின்ன இடத்துக்கு மாத்திரம் நம்ம முகம் தெரியும், இப்படியே பார்த்துட்டு போகணும். இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் கையில ஒரு மெழுகுவத்தியை பிடிச்சு எல்லாரும் ஓய்த்தனா எப்படி இருக்கும்? இந்த இடமே பிரகாசமா மாறிடும். அல்லேலூயா. இந்த ரூம்ல இருக்கிற வெளிச்சத்தை நம்ம அத்தனை பேரும் கையில ஆளுக்கு ஒரு மெழுகுவத்தியை வச்சா இந்த இருளை விரட்டி விட முடியும். ஒரு கிராமத்துல ஒரு சபைக்குள்ள 50 பேர் 100 பேர் கூடி வந்து 100 பேர் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும் போது 100 பேருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க பிரகாசிக்க அத்தனை பேருடைய ஜெபம் பரலோகத்துக்கு போய் தேவ மகிமை சர்ச்சில் இறங்கும் போது அந்த கிராமத்தில் இருக்கிற விக்கிரக ஆவி, வேசித்தன் ஆவி, மந்திர ஆவி, பில்லிசோனி ஆவி, அந்த இருளின் ஆதிக்கங்கள் அழிந்துவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவேதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நீ தனியா ஜெபிப்பதற்கும் கூடி வந்து ஆராதித்து ஜெபிப்பதற்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஒருவர் ஜெபிக்கும் போது ரொம்ப கடினமா ஜெபித்து கொண்டு இருக்கணும். ஒரு சின்ன மெழுகுவத்தி வைத்து கொண்டு அந்த அங்கங்க போற இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் வரும். ஆனா 100 பேர் சேர்ந்து கர்த்தருக்கு என்று ஒளி வீசும் போது, 100 பேர் சேர்ந்து ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது, 100 பேர் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கும் போது அந்த கிராமத்தில் இருக்கிற இருளின் வல்லமைகள் எல்லாம் விலகித்தானாக வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நீங்க கூடி வந்து ஆராதிக்கணும், கூடி வந்து ஜெபிக்கணும். நீங்கள் இணைந்து வரும் பொழுது அங்கு உள்ள அந்த வெளிச்சம் மிக பிரமாதமாக அந்த வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும் போது இருள் விலகி போகும். அதனால தான் அந்த ஜெபம், கூடி வந்து ஜெபிப்பது அவ்வளவு முக்கியம். அமெரிக்காவில் மிசௌரி என்கிற அந்த மாநிலத்தில் கென்சாஸ் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு, கென்சாஸ் சிட்டி. அங்கே வந்து இன்டர்நேஷனல் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. 24 மணி நேரம் ஜெபம். இந்த வருஷம் 22வது வருஷம், 22 வருஷமா அங்கே வந்து அந்த ஜெபம் ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். 24 மணி நேரம் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஹால், ஒரு சின்ன ஹால் வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒர்ஷிப் டீம் வந்து மாற்றி மாற்றி அவங்க ஒர்ஷிப் பண்ணி பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணி ஜெபம் நடத்துவாங்க. ஜெப குறிப்பு வைத்து சொல்ல சொல்ல ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். அந்த சிட்டியை நான் பார்க்கணும் அப்படின்னே நான் போனேன். நான் பேட்ரிக் ஜாஷுவானு சொன்னாங்க, நான் போயிட்டு வந்தேன், நீங்கள் போயிட்டு வாங்க பிரதர்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நான் போயிருந்தாங்க. போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ அந்த இடத்தை சுற்றி காண்பிக்க அந்த ஊழியத்தில் உள்ள ஒரு நண்பர் எங்களை கூட்டிகிட்டு போனார். பைபிள் காலேஜ் இருக்குது, சிறு பிள்ளைகள் கூட்டம் நடத்துகிற இடம், வாலிபர் கூட்டம் நடத்துகிற இடம்லாம் இருக்குது. அப்படியே கூட்டி கொண்டு போனார் எங்களை ஒரு வாகனத்தில் வைத்து. அவர் பேசிக்கொண்டே வரும்போது ஒரு காரியத்தை சொன்னார். அந்த அந்த பட்டணத்தினுடைய அட்மாஸ்பியரே வித்தியாசமாக இருக்குது. இப்போனா அங்கே உள்ள ஹோட்டல், அங்கே சாப்பிட்ற இடத்தெல்லாம் வசனம் வச்சுருக்கிறாங்க,
பேரெல்லாம் கிறிஸ்தவ பேரில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சிட்டிக்குள்ளே போகும்போதே அதாவது அந்த சூழ்நிலை, அட்மாஸ்பியர், ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், அந்த ஆவிக்குரிய சூழ்நிலையில் ஒரு சேஞ்சு நல்லா தெரியுது. ஆவியில் ஒரு விடுதலை, நல்ல ஒரு மாற்றம் தெரிகிறது. அப்போ அவர்கிட்ட பேசிக்கொண்டே வரும்போது சொன்னார் ஒரு காரியம், இந்த பட்டணத்தில் 24 மணி நேரமும் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஜனங்க வருவாங்க, ஜெபிப்பாங்க, போவாங்க. அதாவது வந்து சிலர் 2 மணி நேரம் இருப்பாங்க, போயிடுவாங்க. அடுத்த கூட்டம் வந்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். புது ஆட்களாக வருவாங்க, பாட்டு பாடி ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரே மக்கள் 8 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போகிறது அப்படி கிடையாது. வந்துக்கிட்டே இருப்பாங்க, போய்கொண்டே இருப்பாங்க. 2 மணி நேரம் இருப்பாங்க, போயிடுவாங்க. அடுத்த டீம் அப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆட்கள் வந்து போக ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குது 24 மணி நேரமும். நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து சில மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ அந்த வழிகாட்டிக்கிட்ட பேசிட்டு வரும்போது சொன்னார், இந்த பட்டணத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த புதுசாக ட்ரைனிங் எடுத்த போலீஸ்காரங்க வரமாட்டேங்கிறாங்க. காப்ஸ்ன்பாங்க அமெரிக்காவில், காப்ஸ் போலீஸ்காரங்களுக்கு ட்ரைனிங் எடுத்த புதுசாக வாலிபர்கள் வருவாங்கல்ல, ட்ரைனிங் எடுத்த போலீஸாக, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கேன்சர் சிட்டியில் உள்ள இந்த சிட்டிக்கு போன்னா அங்கே போகிறதுங்க, என்ன அங்கே அனுப்பாதங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் போலீஸ்காரங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் நான். அவர் சிரித்து கொண்டு சொன்னார், அங்கே வந்தால் அவங்களுக்கு வேலையே இருக்காது. புதுசாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர போலீஸ்காரங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? திருடனை பிடிக்கணும், கொலைகாரனை பிடிக்கணும், குற்றவாளியை பிடிக்கணும், கேஸ் எல்லாம் பிடிச்சு சாதிக்கணும்னு வருவாங்க. இங்கே வந்தால் நோ கிரைம், இந்த சிட்டியில் கிரைமே இல்லை. அதனால் யாரையும் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வேலையே இல்லை. போலீஸ்காரங்க வந்தால் சும்மா தான் உட்கார்ந்துருக்கணும், அவங்களுக்கு வேலையே கிடையாது. அதனால இந்த ஸ்டேஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? அப்போ எழுப்புதல் வந்துட்டா சென்னை பட்டணத்தில் போலீஸ்காரங்களுக்கு என்ன இருக்காது? ஏன்னா திருடன் இல்லை, குடிகாரன் இல்லை, விபச்சாரக்காரன் இல்லை, கடத்திரவன் இல்லை, எல்லாம் ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகிட்டு நோ கிரைம் இந்த சிட்டினா போலீஸ்காரங்களுக்கு வேலை இல்லை. அதான் எழுப்புதலுடைய உச்சக்கட்டம். சென்னையில் அப்படி வரணும்னு விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஜெபிக்க 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 அந்த பட்டணத்தில் ஆண்டவருடைய வெளிச்சம் இறங்கி வரும். ஜெபிக்க 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 கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். கர்த்தருடைய மகிமை இறங்க இறங்க இருளின் ஆதிக்கங்கள் ஒளியும். குடிவெறியின் ஆவி, விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவி, பண ஆசையை தூண்டுகிற ஆவி, லஞ்சம் ஊழலை கொண்டு வருகிற ஆவி, இந்த ஆவியினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும் போது பட்டணத்தினுடைய சூழ்நிலையே மாறும். சென்னை பட்டணம் அப்படி மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய ஜெபம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். நம்முடைய ஜெபத்தில் அந்த மாதிரி ஒரு வல்லமை இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இரண்டாவது ஒரு வசன வாசிங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேகமா 2 வசனத்தை வாசித்துட்டு ஜெபிக்க போகிறோம். வேதம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. 2வது வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷம் ஒரு வெளிச்சம். சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷம் அது ஒரு வெளிச்சம். சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கினான். 2வது வெளிச்சம் சுவிசேஷம். சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க 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 வெளிச்சம் பரவும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் 70களின் ஆரம்பத்தில் முழிரவு ஜபம் நடந்தது, பேரின்ப பெருவிழா நடந்தது. அந்த காலத்தில் இருந்த ஊழியம் இப்போ இல்லை.
இப்போ ஆங்காங்கே 1-2 பேர் செய்கிறாங்க, சில பாஸ்டர்ஸு சில சபைகள் அவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் 70களின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வசனம் அறிவிக்கப்படும், சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ரயில்வே ஸ்டேஷனில், ஒரு பார்க்கில், ஒரு கடற்கரையில், எங்கே ஜனங்க கூடுறாங்களோ அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருப்பாங்க, ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நான் ஒரு சமயம் சென்னையில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வரக்கூடிய அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்து இறங்கி வருகிறேன். ஒரு ஆள் பாருங்க, அந்த ஸ்டேஷனில் ஜனங்க இறங்கி வருவாங்கல்ல, நடைமேடை, அது பக்கத்தில் ஒருத்தர் நின்று கொண்டா, போகிறவங்கெல்லாம் அதில் நின்று அவரை பார்த்துட்டு போனாங்க. என்னன்னு பார்க்குறேன், நானும் போய் பார்த்தா ஒரு சகோதரர் புக்கு வாசிக்கிட்டே நிற்கிறார். நல்ல கவனி, புக்கு வாசிக்கிட்டே நிற்கிறார். அப்போ எல்லாரும் ஏன் இவரை முறைச்சி பார்க்குறான்னு பார்த்தா கீழே அவர் கழுத்தில் ஒரு போர்டு தொங்க வச்சிருக்கிறார். அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு, வேத வசனம் எழுதியிருக்கிறார். அந்த போர்டில் ஒரு வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. பின்னால் திரும்பி பார்த்தா பின்னால் ஒரு வசனம், அதுக்கு என்ன பேருன்னா சைலண்ட் காஸ்பல். என்ன பேர்? அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நம்ம இப்போ கேள்விப்படுறோம்ல, அப்போ வசனம் எழுதி போட்டு முன்னாலே பின்னால் எழுதி போட்டு அவர் பாட்டில் புக்கு யாருக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் பாட்டில் அவர் வாசிக்கிட்டே இருப்பார், வர்றவங்களாம் வசனத்தை வாசிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரிலாம் சுவிசேஷம் அறிவித்தாங்க. டான் ப்ரீச்சிங், அதிகாலையில் 5 மணிக்கு தெருவா பிரசனம், வசனம் சொல்லுவார், கர்த்தருடைய வசனம். நான் இப்போ பாடியில் இருந்தேன், நான் சொல்லியிருக்கிறேன், போய் நாங்கள் பாடி சர்ச்சில் 4-5 வாலிபர்கள் போய் ராத்திரி சர்ச்சிலே படுத்துருவோம். விடிய காலை 4 மணிக்கு எழும்பி நல்ல பல்வளைக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜெபம் பண்ணிட்டு நல்ல ஒரு 1.5 மணி நேரம் தெருவா வசனம் சொல்லுவோம். விடியற் காலையில் டான் ப்ரீச்சிங், அதிகாலையில் வசனம் 6 மணி 6:30 மணி வரைக்கும் வசனம் சொல்லுவார், கைப்பிரதி கொடுப்பார், தெருவா பிரசங்கம் பண்ணுவார், கடற்கரையில் பிரசங்கம், மூர் மார்க்கெட்டில் பிரசங்கம், எல்லா இடத்துலும் நானே பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கடற்கரையில், இந்த மின்ட்டில், எல்லா இடத்துலும். நான் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் செய்வாங்க. அந்த காலத்தில் எங்கே போனாலும் யாராவது பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அதை பார்க்க முடியவில்லை. சுவிசேஷத்தின் ஒளி அப்படி பரவினது. இன்றைக்கு நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு 2 மணி நேரம் வந்தாலே பெரிய ஊழியம் செய்யறேன்னு நினைக்கிறாங்க. ஊழியம் செய்றீங்களா? ஆமாங்க, 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போறதில்ல, காணிக்கை எடுப்பேன் பிரதர். சர்ச்சில் போய் காணிக்கை எடுக்க பெரிய ஊழியம் செய்யறாங்களாம். காணிக்கை எடுப்பேன் பிரதர். எனக்கு ஊழியமே தர மாட்டேங்கிறாங்க. என்ன தர மாட்டேங்கிறாங்க? மைக் தர மாட்டேங்கிறாங்க. தந்தா தானே பாட்டு பாட முடியும். ஊழி என்ன வெளியே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் ஒளியை நீங்கள் பரவ செய்தா இந்த இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும், கொள்ள நோய் ஓய்ந்து போகும், இந்த இனி வரக்கூடிய தீமைகள் எல்லாம் ஒளிந்து போகும். இதெல்லாம் ஒளிய பண்ண ஒரே வழி, இந்த வெளிச்சத்தை நம்ம பரவ செய்யணும். சுவிசேஷம் என்கிற வெளிச்சத்தை பரவ செய்யணும். அப்பொழுது தானாக கொள்ள நோய் ஓய்ந்து விடும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமா, நீங்க டெய்லி கையை கழுவி சோப்பு போடுறதுனால இந்த கொரோனா அழியாது. மாஸ்க் போட்டுக்கொண்டே போறதுனால கொரோனா அழியாது. ஆனா நீங்க சுவிசேஷ வசனத்தை பரவ செய்தா இந்த தீமையெல்லாம் ஒளிந்து போகும். இந்த வெளிச்சம் பரவ 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 இருளின் கிரியைகள் முடக்கப்பட்டு விடும், சாத்தானுடைய திட்டங்கள் முடக்கப்பட்டு விடும். எல்லாரும் வெளிச்சம் வீசணும். ஒருவர் 2 பேர் அல்ல, எவ்வளவு அதிகமாக சுவிசேஷத்தை அறிவிக்க 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 இருள் மாறும். இப்ப பாருங்களேன், இந்த 2 வருஷமா சுவிசேஷமே இல்லை, கூட்டமே நடத்த முடியல, பப்ளிக் மீட்டிங்கே கிடையாது. அந்த வசனத்தை பப்ளிக் மீட்டிங்ல சொல்ல சொல்ல சொல்லதான் அந்த வெளிச்சம், அந்த வசனத்தின் வெளிச்சம் மக்களுக்குள்ள பரவ பரவ இருளின் கிரியைகள் முடக்கப்பட்டு இருந்தது. சாத்தானுக்கு அது தெரியும். அதனால பாருங்க, இப்ப பப்ளிக் மீட்டிங்கே கிடையாது, சுவிசேஷம் அறிவிக்கிறதே கிடையாது. முன்னாலாவது கன்வென்ஷன் கூட்டம், அது இது அங்கங்க கூட்டம் நடந்து பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கு. சென்னையில் எவ்வளவு கூட்டம் நடக்கும், கடற்கரையில், தெருக்களில், ஒவ்வொரு சர்ச்சு கன்வென்ஷன் வைப்பாங்க, தெருக்களில் கூட்டம் வைப்பாங்க, வசனம் அறிவிக்கப்படும், பிரசங்கம் பண்ணப்படும், கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்பட அறிவிக்கப்பட காத்துல ஆண்டவருடைய வசனம் பரவி செல்லும். இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருந்தது. ஆனா இப்போ காத்துல வேண்டாத வீடியோக்களும் ஆடியோக்களும் தான் பரவி கொண்டிருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. நம்ம இனி வசனத்தை பரவ செய்யணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த வெளிச்சம்
சுவிசேஷம் என்கிற வெளிச்சம். எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த காலம் வந்து விட்டது. நீங்க போன வருஷத்துல சுவிசேஷம் அறிவிச்சிங்களா? நீங்களே கேள்வி கேட்டு பாரு, எத்தனை பேருக்கு அறிவிச்சீங்க? இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு போனீங்களா? உங்க பக்கத்து தெரு, பக்கத்து வீடு, உங்க பக்கத்து கிராமம், எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கடந்து போனீங்க? இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போனீங்களா? இந்த வெளிச்சத்தை நீங்க பரவ செய்தா இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும். பஞ்சாபில் 1906 ஒரு எழுப்புதலுக்காக ஜான் ஹைட் என்கிற தேவ மனிதர் அமெரிக்காவில் வந்து இந்த மிஷினரி வந்து ஒரு பெரிய ஜெப மாநாடு நடத்தி எல்லா சபைகள் ஊழியக்காரங்களை ஒன்று கூட்டி எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைத்தார். அவர் வந்து பிரேயிங் ஹைட் என்று அழைக்கப்பட்டார். ஜெபிக்கிற ஹைட். அவர் பெயர் ஹைட், ஜான் ஹைட். கடைசியில் அவர் ஜெபிக்கிற ஹைட் என்று அழைக்கப்பட்டார். மணிக்கணக்காக முழங்காலே நின்று ஜெபம் செய்வாராம். அவருடைய சரித்திரத்தை நான் வாசித்த போது ஒரு வருஷம் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே இந்த வருஷம் 1906 என்று நினைக்கிறேன், தினம் எனக்கு ஒரு ஆத்மா வேணும், தினம் ஒரு ஆத்மா எனக்கு வேணும். நான் ரட்சிப்பை பற்றி சொல்லுவேன், ரட்சிக்கப்படணும், எனக்கு தினம் ஒரு ஆத்மா தாங்க அப்படின்னு மணிக்கணக்காக ஜெபம் செய்வாராம். அந்த வருஷ கடைசியில் பார்த்தா ஒரே வருஷத்துல 400 ஆத்மாக்களை தேவன் அவருக்கு கொடுத்து விட்டார். 400 ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கேட்டது தினம் ஒரு ஆத்மா, ஆனா தேவன் கொடுத்தது அதற்கும் அதிகமாய் 400 ஆத்மாக்கள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 400 பேரை ரட்சிப்புகளை நடத்திட்டோமேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த வருஷம் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், தினம் எனக்கு 2 ஆத்மா வேணும் ஆண்டவரே, எனக்கு தினம் 2 ஆத்மா கொடுங்க, 2 ஆத்மா கொடுங்கன்னு ஜெபம் செய்வாராம். அந்த வருஷத்துல 800க்கும் அதிகமான ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார் ஒரே வருஷத்துல. அதற்கு தினமும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபம் செய்வாராம். அவ்வளவு பாரத்தோட கூட அவர் சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார். இந்த 2022 ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், வேலை நிரந்தரமாகணும், ஒரு பைக் வாங்கணும், பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு கட்டாருன்னு இந்த வருஷத்துல குழந்தை செல்வம் தரணும், என்னென்னோ காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட லிஸ்ட் வச்சிருக்கிறோம். நீங்க ஆண்டவர்கிட்ட எத்தனை ஆத்மா எனக்கு வேணும்னு கேட்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவரே எனக்கு ஆத்மா கொடுங்க, இந்த வருஷம் நான் ஒரு 5 ஆத்மாவை இந்த ரட்சிப்புகளை நடத்தணும், ஒரு 10 ஆத்மாவையாவது ரட்சிப்புகளை நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? வீடு கேட்டால் தர்றாரு, பைக்கு கேட்டால் ஆண்டவர் தர்றாரு, என் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை கூட ஆண்டவர் தந்துடுறாரு, கற்பத்தின் கனி கேட்டால் தந்துடுறாரு, குழந்தையே பிறக்காதுன்றவங்களுக்கு கூட தந்துடுறார். இதெல்லாம் தருகிற ஆண்டவர் ஒரு ஆத்மா தாங்கன்னு கேட்டால் தருவார தரமாட்டாரா? அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினதே ஆத்மாக்களுக்காக. அந்த எனக்கு ஒரு ஆத்மா தாங்கன்னு கேட்டால் தருவார்னு உங்களுக்கு தெரியுதில்ல, பிற ஏன் கேட்கல? அது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினது, சிலுவை சுமந்ததெல்லாம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. எனக்கு ஒரு ஆத்மா கொடுங்க, இந்த பக்கத்து வீடு ஆத்மாக்களை நான் சர்ச்சுக்கு கூட்டிக்கிட்டு போகணும், எங்க தெருவில் இருக்கிற இத்தனை குடும்பத்தை நான் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போகணும், எனக்கு இந்த ஆத்மாக்களை தாங்க ஆண்டவரே என்று ஏன் நீங்கள் கேட்கவில்லை? வேலை கேட்குறீங்க, ப்ரொமோஷன் கேட்குறீங்க, ஆண்டவர் கேட்டான் தந்துட்டாரு, ப்ரொமோஷன் தந்துட்டாரு, வேலையை நிரந்தரமாக்கிட்டாரு, ஆண்டவர்கிட்ட நான் வந்து இந்த அந்த சம்பள உயர்வு கேட்டு ஆண்டவர் தந்துட்டார், இதெல்லாம் சாட்சி சொல்லுகிறீர்களே. எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆத்மா வேணும், இந்த பக்தி உள்ள குடும்பம் எனக்கு வேணும், எங்க தெருவில் இருக்கிற இத்தனை குடும்பங்களை எனக்கு வேணும், நான் அவங்களை ஆலயத்துக்கு கொண்டு போகணும், பரலோகத்திற்கு அவங்களை அழைச்சிட்டு வரணும், இந்த ஆத்மாக்களை தாரும் ஆண்டவர் என்று ஏன் நீங்கள் ஜெபிக்கவில்லை? ஏன் கேட்கவில்லை? கேட்டால் தருவார் என்று உங்களுக்கு தெரிகிறது, ஏன் கேட்கவில்லை? இந்த வருஷம் நம்ம மாறணும். ஆத்மா தாங்க ஆண்டவரே, மற்றதெல்லாம் தன்னால வரும். நான் இயேசு பற்றி உங்களுக்கு சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு வாலிப தம்பி சாட்சி சொல்ல வந்தான். அந்த தம்பி வந்து காலேஜில் படிக்கிற தம்பி. அவன் சொன்ன சாட்சி பாருங்க. சைக்கிள் இல்லை அவனுக்கு,
அவங்க அப்பாட்ட போய் கேட்டான், அப்பா காலேஜில் சேர்ந்துட்டேன், எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. அப்பா சொன்னார், ஏசுகிட்ட போய் ஏசப்பாட்ட போய் கேளுப்பான்ட்டார். நல்ல தகப்பன் கைட் பண்ணார். நல்லா ஏசுகிட்ட போய் கேளு, அவர் தானே நமக்கு எல்லாமே. இவன் போய் ஏசப்பாட்ட கேட்டான், ஆண்டவரே எனக்கு சைக்கிள் கொடுங்க, சைக்கிள் கொடுங்க, நான் எனக்கு ஒரு சைக்கிள் இந்த காலேஜுக்கெலாம் போக வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் கேட்டார், சைக்கிள் கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ சொன்னான், நான் தினம் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன் ஆண்டவரே. தினம் நான் காலேஜில் படிக்கிறான் பையன், நான் தினம் ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுவேன், சுவிசேஷம் சொல்லுவேன், எனக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கன்ன உடனே ஆண்டவருக்கு ரொம்ப குஷி ஆயிட்டார். எதுக்கு தானே நான் ரத்த சிந்தி மறித்தேன், அதை கேட்குறான், அதை செய்வேன்னு சொல்கிறானே. உடனே ஆண்டவர் பார்த்தார், சாங்ஷன் போ, சைக்கிள் கொடுத்துட்டார் ஆண்டவர். அவன் சொல்கிறான், இப்போ தினம் ஒரு ஆளுக்கு நான் சுவிசேஷம் சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் சைக்கிள் தந்துட்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சி எழும்பி விட்டார். ஒரு குடும்பத்தார் பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல கல்யாண வீட்டுக்கு போனால் குடும்பமாக போகிறீங்க, ஷாப்பிங் போனால் குடும்பமாக போகிறீங்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனால் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு குடும்பமாக போகிறீங்க, சுவிசேஷம் அறிவிக்க யோசிங்க. சுவிசேஷம் அறிவிக்க ஒன்று கணவரை நீங்கள் போயிட்டு வாங்கன்றீங்க, அல்லது புருஷன் சொல்கிறார் நீ போயிட்டு வான்றாரு. பிள்ளைகள் பிள்ளைகள் வேண்டாம், வீட்டில் இருக்கட்டும். எல்லாத்துக்கும் பிள்ளைகளை கூட்டிட்டு போறீங்க, கையில் கூட்டிட்டு போறீங்க. சுவிசேஷம் அறிவிக்க குடும்பமாக போங்க, வாரத்தில் ஒரு நாள் குடும்பமாக 2 மணி நேரம் போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வாங்கன்னு. ஒரு குடும்பத்தார் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் அவங்க சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் சொன்னதுனால எங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு நானும் என் கணவர் பிள்ளைகள் நாங்கள் குடும்பமாக போய் ட்ராக்ஸ் கொடுத்து சுவிசேஷம் அறிவித்து கொண்டு வருகிறோம். நீங்கள் தெருவில் இறங்காம வெளிச்சம் எப்படி பரவும், சென்னை பட்டணத்தின் இருள் எப்படி மாறும், எப்படி இந்த எழுப்புதலின் வல்லமை பரவும். நீங்க சென்னை பட்டணத்தின் தெருக்களில் இறங்கணும், வீதிகளில் இறங்கணும், குடும்பமாக வீதிகளில் இறங்கி போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், கைப்பருதி கொடுக்கணும், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லணும். அப்பதான் இருளில் ஆதிக்கத்திலிருந்து நம்ம வெற்றி பெற முடியும், விடுதலை பெற முடியும். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் செய்ய போறீங்க, எத்தனை பேர் குடும்பமா தெருவில் இறங்க போறீங்க. கை இவ்வளவுதானே வருது, மேல வர மாட்டேங்குது இல்ல. எத்தனை பேருக்கு வேலை வேணும், கடன் பிரச்சனை மாறணும்னா உடனே எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர்பாங்க. எத்தனை பேர் குடும்பமா ஊழியம் செய்ய போறீங்கன்னா கை மெதுவா அப்படியே தானே வருது. அப்போ நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கிறோமே, அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் எதிர்பார்க்கிற ஒண்ணே தான், சுவிசேஷத்தை அறிவி. அவங்க சுவிசேஷத்தை நம்ம அறிவித்து வேத வசனத்தை நம்ம பரவ செய்யணும். அதுதான் கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்களுடைய நற்செயல்களை கண்டு, நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்களுடைய வெளிச்சம், உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும், சுவிசேஷம் என்கிற வெளிச்சத்தை கொண்டு செல்லணும். 3வது நற்கிரியைகள் மூலமாய் உங்களுடைய வெளிச்சம் பரவணும் புறஜாதி மக்கள் மத்தியில். உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவது. நற்கிரியைகள் மூலமாய், நல்ல செயல்கள் மூலமாய். நற்கிரியைகள். மிஷினர்கள் வந்தாங்க, வெறுமனே வந்து இயேசுப்பட்டு மட்டும் சொல்லிட்டு போகல. இந்த ஜனங்கள் பாவம் படிப்பறிவில்லை, அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்குன்னு அவங்க படிக்கணும், ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. ஒரு வியாதி வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மரிச்சு போயிடுறாங்க, இவங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படணும், ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு நற்கிரியைகளை செய்தாங்க. எபிரேயர் 13:16 சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்கன்னு வேதம் சொல்லுகிறாரு.
அப்போஸ்தலர் 9:36 ஆதி திருச்சபையில் எழுப்புதல் பரவி கொண்டிருந்த சமயம் யோப்பா பட்டணத்தில் எழுப்புதலுக்கு காரணமாயிருந்த ஒரு பெண், அவங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்ற பெயருடைய ஒரு சீஷை இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். தொற்காள், நற்கிரியைகள், தான தர்மங்கள் அவள் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அதனால தான் அவள் மரித்த போது விதவைகள்லாம் வந்து அழுகிறாங்க பேதர்கிட்ட. இவங்க எவ்வளவு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க, இவங்களால தான் நாங்கள் இயேசுவை அறிந்து கொண்டோம், இவங்க எவ்வளவு நல்ல காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறாங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்த ஆண்டவருடைய நாம மகிமைப்படுமே, இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்வாங்களே. நீ அழுததுனால தான் பேதுருக்குள்ள அவங்களுக்காக ஜெபிக்கணும் என்கிற பாரம் உண்டானது. இவங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமானவர்கள், இவங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிற ஒரு பெண் இந்த தொற்காள், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தொற்காள். இவங்க உயிரோடு இருந்தால் இன்னும் இயேசுவின் நாமம் மகிமைப்படும், ஆண்டவருடைய வெளிச்சம் இந்த பட்டணத்திலே பரவும். ஆகவே அவர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்ற ஒரு பாரம் பேதுருக்குள்ளே வந்தது. ஆகவேதான் அவர் ஆண்டவரோடு பேசுகிறார், ஆண்டவரோடு பேசி தபித்தாளை எழும்பும்படி செய்கிறார். நம்ம நற்கிரியைகள் எவ்வளவு பேருக்கு, எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறீங்க? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கவனிங்க, சம்பளத்தில் ஒரு தசமபாகம் சர்ச்சை கொடுக்கணும், ஒரு தசமபாகம் கர்த்தருக்கு ஒரு இது சர்ச்சை கொடுக்கணும் சபை ஊழியங்களுக்கு, இன்னொரு தசமபாகம் ஏழைகளுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. உங்களால் முடிந்த உதவிகளை உங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் செய்வார். இங்கே நிறைய வாலிபர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கீங்க, வேலை தேடி கொண்டு இருப்பீங்க. படித்து முடிச்சுட்டேன், வேலை தேடி கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. கை வைத்துங்க. உயர்த்த மாட்டிங்களா? இப்போ பிரதர் ஏதோ ஒரு உயர்த்த சொல்ல நீ பயந்துக்கிட்ட உயர்த்துறது இல்லை, எதாவது கேட்டால் உயர்த்தினா ஏதாவது மாட்டி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தம்பி தான் உயர்த்தறான். இங்கே கொஞ்சம் பேர் உயர்த்தறான். இன்னும் யாராவது இருக்கீங்களா? நீங்கள் உயர்த்தினா உங்களுக்கு வேலை கிடைச்சிட உடனே, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஒழுங்காக உயர்த்திருங்க. ஆண்டோடைய சமூகத்தில் வேலை தேடி கொண்டிருக்கிறேன் பிரதர், எனக்கா ஜெபிங்கன்ற கை வைத்துங்க. இப்போ தான் கொஞ்சம் உயருது. சரி, நீங்கள் வேலை தேடி கொண்டிருக்கிறீங்க. இந்த சமயத்தில் படித்து முடித்தவங்க நீங்கள் இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிற 10 பிள்ளைகளை கூப்பிட்டு டியூஷன் எடுங்க. தினம் ஒரு 2 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்து டியூஷன் வைக்க முடியாத ஏழை குடும்பம் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 5 பிள்ளைகள் 10 பிள்ளைகளுக்கு 2 மணி நேரம் படிக்க சொல்லி கொடுங்க. நற்கரியை செய்யுங்க. அந்த பெற்றோர் உங்களை எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த பேரண்ட்ஸே உங்களை வாழ்த்துவாங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிரும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சும்மா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்க படிச்சுட்டு என்ன செய்கிற, சும்மா இருக்கிறேன், நான் சும்மா இருந்தால் சம்திங் ராங் சொல்லிடுவேன். வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை செய். ஏதாவது என்ன வேலை தேடுற? நான் இன்னும் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி வேலை தேடுறேன். அப்போ சின்ன வேலை கிடைச்சா செய்ய மாட்டீங்களா? என்ன கிடைச்சாலும் செய்யுங்க. 1000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை கிடைச்சாலும் செய்யுங்க. அதன் பிறகு கர்த்தர் உயர்த்துவார். முதல்ல நற்கரியை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் சும்மா இருக்கிற நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறீங்க. கணவர் வேலைக்கு போகிறாரு, வீட்டில் இருக்கிறீங்க. டெய்லி 1 மணி நேரம் டியூஷன் சொல்லிக் கொடுங்க. அந்த தெருவில் இருக்கிற 5 பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அது ஒரு நற்கரியை. அது மூலமாக இயேசுவின் அன்பு பரவும். இயேசுவின் அன்பை என்ற குடும்பத்தார் அறிந்து கொள்ளுவாங்க. நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லவே வேண்டாம், நீங்கள் நற்கரியை செய்யுங்க, தன்னால் அறிந்து கொள்ளுவாங்க. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இயேசுவின் அன்பினால் செய்கிறாங்க அப்படின்னு இந்த பிள்ளைகள் தன்னால் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் அப்படி செய்கிறார். நற்கரியைகள் செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க. இந்த சென்னையில் வெள்ளம் வந்துச்சுல்ல இந்த வருஷம், எதிர்பாராத மழை, ஜனவரி மாதம் கூட வெள்ளம், சில இடத்துல முட்டளவுக்கு தண்ணி, நிறைய குடும்பத்தில் கஷ்டப்பட்டாங்கல்ல. எத்தனை பேர் இப்படி கஷ்டப்பட்டீங்க? கை வைத்துங்க. எங்கள் தெருவிலெல்லாம் வெள்ளம், வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம்ன்ற கை வைத்துங்க. எத்தனை பேர்? நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாராவது வந்தாங்களா?
வரலையா? ஒரு கிறிஸ்தவங்க கூட வரலையா? பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறோம். அப்புறம் நம்ம என்னத்தை செய்ய போகிறோம் உலகத்தில்? அவங்கள கைவத்துறோம், யாரும் வரல எங்கள் வீட்டுக்கு. அப்போ கிறிஸ்தவர்கள் நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி காரியம் நடக்கும்போது யாருமே சொல்ல தேவையில்லை. 4-5 கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாங்க, வந்து அந்த ஊரில் தண்ணி வந்துட்டு அந்த தெருவில், சென்னையில் இந்த ஏரியாவில் வீடுகளில் நம்ம போய் ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, குடிக்கிறதுக்கு தண்ணிங்க, அது கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஒரு 100 தண்ணி பாட்டில் கொண்டு போய் 100 வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இயேசுவின் நற்கிரியை செய்ய எத்தனையோ வாய்ப்பு கண் முன்னால் வருது. ஒரு உங்கள் வீட்டில் 4 பேருக்கு சமைக்கிறீங்க, கூட 2 பேருக்கு கூட 2 பிடி அரிசி போட்டால் போதும். சமைச்சு அந்த நேரத்தில் வீட்டில் போய் 2 பொட்டில் சாப்பாடு கொடுத்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லை, சமைக்க முடியல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கேஸ் இல்லை, கரண்ட் இல்லை, என்ன பண்ணுன்னு தெரில, சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு எத்தனை பேர் சொன்னாங்க. அரசாங்கம் செய்துச்சுல்ல, அதை விட நம்ம தான் தீவிரமாக செய்யணும். ஏன் நீங்கள் செய்யலை? ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் செய்யலை. சென்னை மக்கள், சென்னை விசுவாசிகள் மனம் திரும்பணும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தென்கொரியாவில் டாக்டர் பாலியங்கிச்ச சர்ச்சுக்கு ஒரு முறை போயிருந்த போது, அந்த கான்ஃபரன்ஸ் போனப்போ ஒரு சண்டே சர்வீஸில் பாலியங்கிச்சோ பேசினாங்க. அப்போ தென்கொரியாவில் ஒரு பகுதியில் வெள்ளம் வந்து நிறைய வீடுகள்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு. பாலியங்கிச்ச அறிவிப்பு கொடுக்குறாரு, நம்ம நாட்டில் இந்த சிட்டியில் வெள்ளம் வந்து நம்முடைய ஜனங்கள் நிறைய பேர் பொருளெல்லாம் இழந்துட்டாங்க, நம்ம சபையாக ஹெல்ப் பண்ணணும், அதனால் நீங்கள் ஏவப்பட்டவங்க பொருட்கள் வாங்கி தரலாம். என்ன பொருள்? நம்ம ஊரில் என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ட்ரெஸ் இருந்தால் கொண்டு வாங்க, பயன்படுத்தாத ஏதாவது பொருள் இருந்தால், ஃபேன் இருக்குது வீட்டில் சும்மா அதை கொண்டு வாங்க, அப்படி தான் நம்ம ஊரில் அனௌன்ஸ் பண்ணுவோம். நான் அந்த ஆராதனை இருந்தேன். அவர் சொல்கிறாரு, ஃப்ரிட்ஜு கொண்டு வாங்க, வாஷிங் மிஷின் கொண்டு வாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல? நான் கண்ணால் பார்த்தது. அவர் சொன்ன ஃப்ரிட்ஜு கொடுங்க, வாஷிங் மிஷின் கொடுங்க, அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம் அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார், நோ செகண்ட் ஹேண்ட். சிரிப்பு வருது இல்லை? அவர் அறிவிச்சார், நோ செகண்ட் ஹேண்ட். அவங்கெல்லாம் வசதியாக வாழ்ந்தவங்க, இன்னைக்கு வெள்ளத்தினால இழந்துட்டாங்க. நீங்கள் செகண்ட் ஹேண்டை கொண்டு போய் கொடுத்தா, யூஸ் பண்ண பொருளை கொடுத்தா எவ்வளோ மன வேதனைப்படுவாங்க. நான் இழந்து போனால்தான் இந்த நிலைமை இன்னி, அதனால எல்லாம் புதுசாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வந்து குமிஞ்சிட்டு. நம்ம அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க. இனிமே மெட்ராஸில் வெள்ளம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் முதல்ல போய் நிற்க வேண்டிய ஆட்கள் கிறிஸ்தவங்கள்லாம் எழும்பிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வேணும் பொருள் நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் கஷ்டப்படாங்க. வெள்ளம் வடி வரைக்கும் நாங்கள் சாப்பாடு தர்றோம், வெள்ளம் வடி வரைக்கும் நாங்கள் தண்ணீர் கொண்டு வரோம். உங்களுக்கு என்ன வேணும்? கிறிஸ்தவங்க இறங்கி வேலை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆபத்துனா நம்மளை தேடி வரணும், சபையை தேடி வரணும், அரசாங்க சபையை தேடி வரணும். உண்மையா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நற்கிரியைகள் மூலமா வெளிச்சத்தை பரவ செய்கிறோம். ஆண்டோடைய பெரிய கிருபை பாருங்க. எங்க ஏரியாவில் வெள்ளம் வந்தாலோ பாதிப்பு வந்தாலோ கலெக்டர் முதற்கொண்டு எங்களுக்கு தான் முதல் செய்தி அனுப்புவார். உண்மையில் அது வந்து கர்த்தருடைய நான் மகிமையாக சொல்கிறேன். கலெக்டர் கூட நீங்கள் பிரதர்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த பகுதி மக்களுக்கு இந்த உதவி வேணும் கேளுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் முதல்ல நம்மக்கிட்ட வருவாங்க. விவசாயிகளுக்கு இவங்களுக்கு உதவி செய்யணும், ஓகே என்ன செய்யணும் செஞ்சிருவோம், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் செஞ்சிருவோம், இவ்வளோ பேருக்கு இந்த உதவி செய்யணும் செஞ்சிருவோம். அதனால ஆண்டவருடைய வெளிச்சம் பரவுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வெளிச்சத்தை பரவ செய்கிற நற்கிரியைகள் மூலமாய். அதனால எல்லாருமே ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். நீங்க இனிமேல் சென்னை பட்டணத்தில் ஒரு பிரச்சனை வந்து அத்தனை கிறிஸ்தவர்களும் தெருவில் இறங்கி போய் உதவி செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க செலவு பண்ணி பழக்கம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கி தான் பழக்கம். வாங்குவதை பார்க்கல, கொடுப்பதே பாக்கியம். அதனால இனிமே நற்கிரியைகள் மூலமா இயேசுவுடைய வெளிச்சத்தை நம்ம பரவ செய்ய வேண்டும். அல்லேலூயா. நிறைய சபைகள் செய்கிறாங்க. இப்போ நிறைய சபைகளில் நிறைய சர்ச்சஸில்
தமிழ்நாட்டில் பல இடத்துல சாப்பாடு செஞ்சு உணவில்லாத ஆளுகளுக்கு போய் ஒருவேளை உணவு கொடுக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? பாண்டிச்சேரியில் ஒரு பெண்டிகா சர்ச்சை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் சில மாவட்டத்தில் சிட்டியில் இருக்கிற சில சபைகளில் அந்த பாஸ்டர்மார்கள் சமையல் பண்ணி பொட்டலம் போட்டு 50-100 பொட்டலம் போட்டு தெருக்களில் போய் சாப்பாடு இல்லாமல் படுத்து கிடக்கிறவங்களை தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுக்குறாங்க. இது ஆரம்பித்து விட்டார். எல்லா சபையும் செய்ய ஆரம்பித்தா தமிழ்நாட்டில் ஒரு ஆள் கூட பட்டினியோட படுக்க போகாது. சபைகள் மாத்திரம் எழும்பினாலே போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க முடியும். ஆமேன் சொல்லுங்க. அந்த சாட்சி வர வேண்டும். அதனால நற்கிரியைகள் செய்யணும். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு கேளுங்க. ஒவ்வொருவரும் நான் என்ன நற்கிரியை செய்வது, நான் ஏதாவது நற்கிரியை செய்யணும். சபையில் அறிவிப்பு கொடுத்தா உடனே வந்து நிற்கணும். சர்ச்சில் சொல்கிறாங்க வாங்க இந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் உடனே வந்துடணும். என்ன செய்யணும் பாஸ்டர்? நாங்கள் செய்கிறோம், எங்களை அனுப்புங்க, நாங்கள் செய்கிறோம். எவ்வளோ பணம் வேணும், அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, நாங்கள் வாங்கி தர்றோம். அந்த மாதிரி வந்துடணும். நம்ம எல்லாரும் சேர்ந்தபடி செய்யும்போது ஆண்டவருடைய வெளிச்சம் பரவும். அந்த வெளிச்சம் பரவினால் இந்த தீமையாக இருள் அழிந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ணி நான் முடிக்க போகிறோம். 3 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒன்று, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். நீ ஒளி வீசணும், நீ வெளிச்சமா இருக்கணும். நம்ம எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே நான் வெளிச்சமா இருக்கணும். என் இருக்கிற பகுதியில், எங்கள் தெருவில், எங்கள் கிராமத்தில், எங்கள் ஏரியாவில், நான் வேலை செய்கிற இடத்துல என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். நான் இயேசுவை வெளிப்படுத்தணும். நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். நான் இனிமேல் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. இயேசு சந்தோஷம் கொடுக்கிற ஆண்டவர், சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர் என்று எல்லாருக்கும் நான் வெளிப்படுத்தும்படி நான் வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவரே அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லணும். 2வது, சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை நான் கொண்டு செல்லுவேன். இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். இயேசுவை நான் அறிவிப்பேன். இந்த சுவிசேஷத்தை பரவ செய்வேன். சுவிசேஷ வார்த்தைகளை எல்லா மக்களுக்கும் அறிவிப்பேன். இந்த வெளிச்சத்தை நான் பரவ செய்வேன். 3வது, நற்கிரியைகள் மூலமாய் இந்த வெளிச்சத்தை நான் பரவ செய்வேன். ஆண்டவரே நான் நல்ல காரியத்தை செய்வேன். தேவை உள்ள மக்களுக்கு உதவி செய்வேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வேன். என்னை அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாய் திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். வெளிச்சம் கொடுப்பதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வெளிச்சத்தை பரவ செய்வதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இருளின் ஆதிக்கங்களுக்கு முடிவு உண்டாகணும். இருளின் வல்லமைகள் அழிக்கப்படணும். இருளின் சக்திகள் அழிக்கப்படணும். தேசத்திலே காணப்படுகிற பரவி வருகிற இருள் ஒளிந்து போக வேண்டும். இந்த காரிருள் ஒளிந்து போக வேண்டும். அதற்காக நானே வெளிச்சமாக இருப்பேன். நான் வெளிச்சம் கொடுக்கிற மகனாக, மகளாக இருப்பேன். நான் வேலை செய்கிற இடத்தில் நான் உமக்கு ஒளியாக இருப்பேன். நான் வசிக்கிற கிராமத்தில், தெருவில், எங்க வீதியில நான் வெளிச்சமாயிருப்பேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் சுபாவங்கள் மாறட்டும், என் குணங்கள் மாறட்டும். ஆண்டவரே எப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்து இயேசுவின் வெளிச்சத்தை நான் பரவ செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். ஆண்டவரே சுவிசேஷத்தின் ஒளியை நான் பரவ செய்வேன். உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை எல்லா மக்களுக்குள்ளும் கொண்டு செல்லுவேன். என்னை அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். குடும்பமாய் போய் நான் ஊழியம் செய்வேன். குடும்பமாய் போய் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷத்தின் ஒளியை சென்னை பட்டணம் முழுவதில் நான் பரவ செய்வேன். அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். நற்கிரியை செய்வேன். ஆண்டவரே நல்கிரியை செய்வேன். தேவை உள்ள மக்களுக்கு உதவி செய்வேன். இயேசுவின் அன்பை நான் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க வலதுகரம் உயர்த்தி ஒரு நிமிடம் நீங்களே ஜெபிக்கணும். நீங்களே ஜெபிக்கணும். நான் இந்த இருள் விலகணும். தேசத்தை விட்டு காரிருள் ஒளியணும். கர்த்தருடைய வெளிச்சம் இந்த பட்டணத்தில் பிரகாசிக்கணும். சென்னை பட்டணமே பிரகாசிக்கணும். இங்க இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களை ஒளி வீச ஆரம்பிச்சா சென்னைக்குள்ள இருளின் ஆதிக்கம் செயல்படவே செயல்படாது. இருளின் ஆதிக்கங்கள் ஒளிந்து விடும். சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும்.
அதற்கு நான் ஒளி வீசுவேன். எல்லாரும் சொல்லுங்க. அவங்கவுங்க சென்னை பட்டணம் முழுதும் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களை ஒளி வீச ஆரம்பித்தால் சென்னையில் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் ஒளிந்து போகும். நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட பேசுங்க. நான் ஒளி வீசணும் ஆண்டவரே, வெளிச்சம் கொடுக்கணும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. Yes Lord, yes Lord, amen Lord, thank you Lord, amen Jesus. இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் குடும்பமாய் நாங்கள் ஃபேமிலியாக என் பிள்ளைகளோட, என் கணவர், என் மனைவி, பிள்ளைகளோட ரட்சிக்கப்பட்ட நாங்கள் குடும்பமாக போய் ஒரு மணி நேரம் அல்ல 2 மணி நேரம் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். கைப்பிரதி கொடுக்கிறதின் மூலம், எனக்கு பேச தெரியாது, ஒரு டிராக்ட்ஸ் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு வசனத்தை எழுதி வைத்து போர்டில் வைத்து கொண்டு ரோட்டில் நிற்பேன். வசனத்தை போர்டில் எழுதி வச்சு ரோட்டில் நிற்பேன். நான் இந்த வசனத்தை மக்கள் வாசிக்கட்டும்னு சொல்லி, ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன் குடும்பமாக. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படிப்பட்ட வல்லதுகரம் வைத்தங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குற? இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவரே நாங்கள் இனி குடும்பமாக சுவிசேஷத்தை அறிவிப்போம், இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். கைப்பிரதி கொடுக்கிறதின் மூலமாய், ஒரு வசன போர்டு வைத்து கொண்டு வசனத்தை சொல்லுவதன் மூலமாய், ஒரு தெருவில் போய் இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதின் மூலம் ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார். என்னால் அதுதான் அவருடைய விருப்பம். எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இனி சென்னை பட்டணத்தில் இருளின் ஆதிக்கம் ஒழிய போகிறது. இருளின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. சுவிசேஷத்தின் ஒளி பட்டணத்தையே மறுரூபப்படுத்த போகிறது. இயேசுவின் வெளிச்சம், சுவிசேஷத்தின் வெளிச்சம் சென்னை பட்டணத்தை மறுரூபப்படுத்த போகிறது. இந்த எழுப்புதல் அக்கினி பரவ போகிறது உங்கள் மூலமாக. அப்படியே கரமுயத்தின் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இத்தனை பேர் கரமுயத்தை சுவிசேஷத்தின் ஒளியை பரவ செய்வதற்கு அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. இப்பொழுது யார் என் காரியமாய் போவார்கள்? யார் என் காரியமாய் போவார்கள்? யார் என் வார்த்தைகளை சுமந்து போவார்கள்? யார் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கிற தேவனே, இத்தனை பேர் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இவர்களை ஆவியானவர் பலப்படுத்துவீராக, இவர்களை வல்லமைப்படுத்துவீராக, இவர்களை பயன்படுத்துவீராக. இவர்கள் மூலமாய் வெளிச்சம் பரவுவதாக. இவர்கள் மூலமாய் சுவிசேஷத்தின் வெளிச்சம் சென்னை பட்டணம் முழுவதிலும் பரவுவதாக. இருள் விலகுவதாக, இருள் விலகுவதாக. இந்த வெளிச்சம் பரவட்டும். உம்முடைய பிள்ளைகளை வல்லமைப்படுத்தி பயன்படுத்தும். அதற்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு காரியத்திற்கு ஜெபிக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார். இவங்க ஒளி வீச கூடாதபடி, எழுந்து பிரகாசிக்க கூடாதபடி சாத்தான் சிலருடைய வாழ்க்கையிலே சில அடிமைத்தனத்தை கொண்டு வந்து முடக்கி வைத்திருக்கிறான். அதற்காக ஜெபம் பண்ணி என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒன்று பயம், சிலருக்குள்ள காரணமில்லாத பயம், சிலருக்குள்ள மரண பயம். இதனால ஜெபிக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, எப்பொழுதும் ஒரு பயம். அந்த பயத்தின் ஆவி சிலரை அடிமைப்படுத்தி நீங்கள் பிரகாசிக்க முடியாதபடி அது உங்களை கீழே இழுத்து கொண்டே இருக்கிறாரு. இன்னொரு சிலருக்கு சோர்பின் ஆவி. ஜோமணி பார்த்துட்ட ஒன்று நடக்கலை. சோர்வு என்கிற ஆயுதத்தை சாத்தான் பயன்படுத்தி சிலரை முடக்கி வைத்திருக்கிறான். ஆண்டவர் இன்றைக்கு அதில் விடுதலை கொடுக்க போகிறார். சிலருடைய கவனிங்க, சிலருக்கு பலவீனத்தின் ஆவி உங்களுடைய சரீரத்தை தாக்கி நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி, முழங்கால் படியிட முடியாதபடி உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி உங்களை முடக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு அந்த கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஆண்டவர் அதில் விடுதலை தரப்போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னும் சிலருக்கு லௌகீக கவலை பாரமாய் உங்களை அழுத்துகிறாரு. கடன் பிரச்சனை, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், பண தேவைகள், லௌகீக கவலைகள், அது பாரம் உங்களை அப்படியே இழுக்கிறது.
நீங்க எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி அந்த கவலைகள் எப்படித்தாலும் கவலை கவலை கவலை, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன செய்யறது, கடன்காரங்க, இந்த மாதிரி கவலை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் ஒளி வீச கூடாதபடி முடக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய இந்த கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட வேண்டும். பயங்கள் விலக வேண்டும், சோர்வு விலக வேண்டும், பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், இந்த லௌகீக கவலைகள் எல்லாம் மாற வேண்டும். இன்று முதல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மத்தில் இன்னைக்கு பலமாய் தம் ஆவியை ஊற்ற போகிறார். இது ஒரு விடுதலையின் நேரம். இது நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். நீங்கள் எழுந்து பிரகாசிக்க கூடாதபடி உங்களை முடக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிற ஒரு நேரம். பயத்தின் ஆவி விலக போகிறது, பலவீனப்படுத்துகிற ஆவி விலக போகிறது, சோர்வின் ஆவிகள் விலக போகிறது. இந்த கவலையை கொண்டு வந்து முடக்கி இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு பாரம் என்னை அழுத்துகிறது. நான் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி, ஜெபத்திலே வளர முடியாதபடி, சாட்சியாய் இருக்க முடியாதபடி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடி, இவைகள் தான் என்னை அடிமைப்படுத்தி கீழே இழுத்து கொண்டே இருக்கிறது. என்னால் எழும்பி வர முடியவில்லை. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த பயத்திலிருந்து, சோர்விலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து, இந்த கவலையிலிருந்து விடுதலை வேண்டும். அப்படி சொல்றவங்க வலதுகரம் உயர்த்துங்க. அவங்க மாத்திரம் வலதுகரம் உயர்த்துங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லம் உங்க மேல இறங்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும், பயங்கள் தானாக விலகி போகும், பயத்தின் ஆவிகள் விலகும், சோர்வின் ஆவிகள் விலகும், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி வியாதியின் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஆவிகள் விலகும். தீர்க்க முடியாத வியாதிகள் இன்றைக்கு விலகும், உங்களுடைய கவலைகள் விலகும். அதற்காக ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது 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 ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலையின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவிகள் விலகுவதாக, பயத்தின் ஆவிகள் விலகுவதாக, சோர்வின் ஆவிகள் விலகுவதாக, அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சரீரத்தை பலவீனப்படுத்தி முடக்கி வைத்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நோய்களை கொண்டு வருகிற ஆவி, வியாதியை கொண்டு வந்து முடக்கி வைத்திருக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. கவலைகள் கவலைகள் பாரங்களை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் விலகுவதாக. ஒவ்வொருவருடைய சரீரத்திலும், அவருடைய ஆத்மாவிலும், அவருடைய ஆவியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள், நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக, சத்தனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய பலத்த வல்லமை உங்களை தொட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுத்து விட்டார். இனி நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. உங்களுடைய வெளிச்சம் பலமாய் வீச போகிறது. இருளின் ஆதிக்கங்கள் ஒளிகிறது, கொள்ள நோய் ஒளிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்த இருளின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகள் ஒளி வீசுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தருடைய ஒளி வந்தது என்ற வார்த்தையின்படி இனிமேல் இந்த பட்டணத்திலே இருளின் ஆதிக்கங்கள் முடக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அழிக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
உம்முடைய பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.